Hi friends, in the video நம்ம தன்னம்பிக்கை batch 2026ல morphology of flowering plants ஓட last part video பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து தன்னம்பிக்கை batchல beginningல இருந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படினா playlistல தன்னம்பிக்கை batch 2026 அதை click பண்ணி பாருங்க. ஆர்டரா நமக்கு வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். ஓகே, இப்போ semi technical description of a typical flowering plant அதான் பார்க்க போறோம். technical descriptionனாலே ஷார்ட்டா கொடுக்கிறது. semi technical descriptionனா ஒரு flowering plant ஓட characters-ஐ ஷார்ட்டா describe பண்ற மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்படி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். Various morphological features are used to describe a flowering plant. So flowering plantல root, stem, leaf lamination, இந்த phyllotaxy இதெல்லாம் நம்ம வந்து morphological features வந்து அதை பேஸ் பண்ணி describe பண்றோம் flowering plant-ஐ. describe பண்றதுன்னா அந்த plant எப்படி வளருது, எங்க வளருது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிங்க. The description has to be brief. எப்பவுமே description சுருக்கமா இருக்கணும். In a simple and scientific language and presented in a proper sequence. சிம்பிளா இருக்கணும், எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி. scientific languageல இருந்தாதான் யூனிவர்சலா இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் சயின்டிபிக் லாங்குவேஜ்ல என்னங்க, வித் ப்ரூஃபோட இருக்கணும். ஓகேங்க, presented in a proper sequence, ப்ராப்பரான ஒரு வரிசை முறையில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும். The plant is described beginning with its habit. ஒரு பிளான்ட்டை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முதல்ல அதோட ஹேபிட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. ஹேபிட்னா எப்படி அது வளருது, ரூட்டார், அதாவது குட்டி செடியாக இருக்கா ஹெர்ப், புதர் செடியாக இருக்கா ஸ்hrub, மரமாக இருக்கா ட்ரீ, இன்னொன்று பற்றி வளருதா கிளைம்பர், தண்ணியில் இருக்கா அந்த மாதிரி அக்வாட்டிக்காக வளருது. ஸோ ஹேபிட். வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், அந்த ஹேபிட்டில் வந்து வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸும் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூட் எப்படி இருக்குது, ஸ்டெம் எப்படி இருக்குது, லீவ்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் தென் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். ஃப்ளோரல் கேரக்டர்ஸில் இன்ஃப்ளாரசன்ஸ் அண்ட் ஃப்ளவர் பார்ட்ஸ். இன்ஃப்ளாரசன்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ஃப்ளவர்ஸை நம்ம இன்ஃப்ளாரசன்ஸ் சொல்லுவோம். அது சைமோஸ், ரெசிமோஸ் அந்த மாதிரி இருக்கும். ஃப்ளோரல் பார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம் இதெல்லாம். After describing various parts of plant, a floral diagram and a floral formula are presented. இதுதான் செமி டெக்னிக்கல் டிஸ்கிரிப்ஷன்ல வருது. யாருங்க, ஃப்ளோரல் டயக்ராமும் ஃப்ளோரல் ஃபார்முலாவும். ஃப்ளோரல் டயக்ராம் அப்படிங்கிறது ரோஸ்னா அப்படியே ரோஸ் இருக்கிற மாதிரி ஆர்டிஸ்டிக்கா வரைகிறது கிடையாது. செம்பருத்தினா ஆர்டிஸ்டிக்கா வரைகிறது கிடையாது. சிம்பிளா இருக்கணும், சயின்டிஃபிக்கா இருக்கணும், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சுருக்கமா இருக்கணும். பாருங்க, இது ஒரு ஃப்ளவரோட ஃப்ளோரல் டயக்ராம். ஃப்ளவரையே வரையக்கூடாது, ஃப்ளவரில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸையும் ஈஸியாக எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஈஸியாக வரைய முடிகிற மாதிரி இருக்கிறது தான் நம்ம ஃப்ளோரல் டயக்ராம் அப்படிம்போம். அதே போல் அதில் இருக்க கேரக்டரை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்கிறத ஃப்ளோரல் ஃபார்முலா அப்படிம்போம். ஓகேங்க, இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா இஸ் ரெப்ரசன்டட் பை சம் சிம்பிள்ஸ். ஃபார்முலானாலே சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா. இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா BR ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்டியேட். ஸோ பிஆர்னு இங்கே ஒரு ஃப்ளோரல் ஃபார்முலாவில் போடுறோம் அப்படின்னா பிராக்ட் இருக்குது. பிராக்ட்னா என்ன, இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ளவர் இப்படி இருக்குது அப்படின்னா இது ஃப்ளவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃப்ளவரோட ஆக்சிஸில் ஒரு குட்டி ஸ்கேலி லீஃப் இருந்தால் அதை நம்ம பிராக்ட் அப்படிம்போம். K ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கேலிக்ஸ், C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கொரல்லா. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், கேலிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தானே, ஏன் கே போட்டாங்க? இங்கே பாருங்க, கொரல்லாவுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தான், கேலிக்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் சி தான். ரெண்டுக்குமே சின்னு போட்டால் நமக்கு கன்ஃபியூஷன் வந்துடும். கேலிக்ஸ் ப்ரொனன்சியேஷனில் கே வரதுனால கேலிக்ஸ்க்கு கே கொடுத்துட்டாங்க. கொரல்லாவுக்கு கோன்னு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் இல்லை, அதனால கொரல்லாவுக்கு மட்டும் சீனு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தட் லெட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆயிரும். கேலிக்ஸ்க்கு கே, கொரல்லாவுக்கு சி. P ஃபார் பீரியந்த். ஸோ பீரியந்தோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி கொடுத்துட்றாங்க. ஏ ஃபார் ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியத்தை ஏன்னு ஃபார்முலாவில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஆண்ட்ரீஷியம்னு ஃபுல்லாக எழுதுறதுக்கு பதிலாக ஏன்னு மட்டும் எழுதிட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்துடுது இல்லைங்களா, அதனாலங்க. அண்ட் ஜி ஃபார் கைனீஷியம். ஜி வந்து கைனீஷியத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, ஜிக்கு கீழே கோடு போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்டூல் போட்டு ஜி மேலே உட்காந்துருக்கு. ஸோ ஜிக்கு கீழே கோடு இருந்தால் சுப்பீரியர் ஓவரி, அண்ட் ஜிக்கு மேலே கோடு இருந்தால் இன்ஃபீரியர் ஓவரின்னு அர்த்தம். ஓவரி இன்ஃபீரியர் ஓவரியா இருக்கா, சுப்பீரியர் ஓவரியா இருக்கா? இன்ஃபீரியர் ஓவரினா உங்களுக்கு ஜிக்கு மேலே கோடு போடுவாங்க, ஸ்டூலுக்கு கீழே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது அது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சுப்பீரியர் ஓவரினா மேலே ஸ்டூல் போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கு, கைனீஷியம்க்கு கீழே கோடு சுப்பீரியர் ஓவரிக்கு மறந்துடக்கூடாது. அதே போல் ஒரு வட்டம் போட்டு
இப்படி ஏரோ போட்டால் அதை மேல் ஃப்ளவர் அப்படிம்போம். அதே வட்டம் போட்டு கீழே ப்ளஸ் போட்டால் ஃபீமேல் ஃப்ளவர் அப்படிம்போம். வட்டம் போட்டு மேலே ஏரோ கீழே ப்ளஸ் சேர்த்து போட்டால் பைசெக்சுவல் ஃப்ளவர், பைசெக்சுவல் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆம்புலன்ஸ் சிம்பிள் வந்து ஆக்டினோமார்பிக். ஆக்டினோமார்பிக்னா என்ன? ஒரு ஃப்ளவரை எங்கேருந்து கட் பண்ணாலும் சென்டர் ஆக்சிஸை கிராஸ் பண்ணி போகும்போது 2 ஈக்குவல் ஹாஃபாக உங்களால் கட் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். அப்போ அதுக்கு சிம்பிள் என்னங்க? வட்டம் போட்டு நடுவில் ப்ளஸ் போடணும் ஆக்டினோமார்பிக்கு. இதெல்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துங்க. அண்ட் பர்சன்டேஜ் சிம்பிள் ஃபார் ஜைகோமார்பிக் நேச்சர் ஆஃப் ஃப்ளவர். ஜைகோமார்பிக்னா என்ன? ஒரு பர்டிகுலர் பிளேனில் கட் பண்ணால் 2 ஈக்குவல் ஹாஃப் வரும். கொஞ்சம் எசக தள்ளி கட் பண்ணால் கூட 2 ஈக்குவல் ஹாஃப் வராது. அதை தான் பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு ஜைகோமார்பிக் ஃப்ளவர்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஃபியூஷன் இஸ் இண்டிகேட்டட் பை என்க்ளோசிங் த ஃபிகர் வித்தின் பிராக்கெட் அண்ட் அட்ஹெஷன் இஸ் represented by a line drawn above the symbols of the floral parts. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா பார்த்துக்குங்க. ஃபியூஷன்னா என்ன? இணைஞ்சு இருக்கு. இப்போ கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ் இணைஞ்சு இருந்தா இப்படி பிராக்கெட் போடுவாங்க. அந்த 5 செப்பல்ஸ் ஃப்ரீயா இருந்தா இப்படி போட்டுருவாங்க. அதே கொரல்லால பெட்டல்ஸ் ஃபியூஸ்டா இருந்தா இப்படி போடுவாங்க. ஃப்ரீயா செம்பருத்தியில பிச்சு தனியா போட்டுறனால 5 பெட்டலையும் அழகா பிக்கலாம்ல, ஒட்டிக்கிட்டு இல்லாம இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா பிராக்கெட் இல்லாம போடுவாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. Fusion is indicated by enclosing the figure within bracket. இந்த நம்பரை பிராக்கெட்ல போட்டாங்கன்னா ஃபியூஸ் ஆகிருக்குது. எது? 5 பெட்டல்ஸும் 5 செப்பல்ஸும் ஃபியூஸ் ஆகிருக்கு. பிராக்கெட் இல்லாமல் போட்டால் தனித்தனியாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே போல் அட்ஹசன் வந்து ஒரு லைன் வரைஞ்சி காட்டுறாங்க. யார்? சிம்பிள்ஸுக்கும் மேலே. அட்ஹசன் by a line drawn above the symbols of the parts of a flower, of the floral parts. Okay, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஆண்ட்ரிஷியம் இருக்கு, கொரல்லா இருக்கு. கொரல்லாவில் இருக்க பெட்டல்ஸ் மேலே போய் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருந்தா இப்படி மேலே லைன் வரைஞ்சி காமிப்பாங்க. எபி பெட்டல்ல ஸ்டேமன். ஆண்ட்ரிஷியம்னா அதோட யூனிட் வந்து யாருங்க? ஸ்டேமன் போய் பெட்டல்ஸில் ஒட்டிக்கிட்டு இருந்தா அப்படி above the அந்த லெட்டர்ஸ் இந்த லைன் வரைஞ்சி காமிப்பாங்க. ஓகே, a floral diagram. இப்போ நம்ம floral diagram பார்க்க போறோம். floral ஃபார்முலா முடிச்சாச்சு. floral diagram provides information about the number of parts of a flower. ஒரு ஃப்ளவர்ல எத்தனை பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் தேர் அரேஞ்ச்மெண்ட், இந்த ட்விஸ்டடா அந்த மாதிரி நம்ம ஏஸ்டிவேஷன்ல பார்த்தோம் இல்லையா? ட்விஸ்டட், இம்ப்ரிகேட் ஏஸ்டிவேஷன், அந்த மாதிரி வெக்சிலரி ஏஸ்டிவேஷன், அந்த ஏஸ்டிவேஷன்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. தேர் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் ரிலேஷன் தே ஹேவ் வித்தின் ஒன் அனதர். ஸோ வித் அந்த கொரல்லாவுக்கும் கேலிக்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? ஒட்டிக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? கொரல்லாவில் போய் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருக்கா, ஏபிபெட்டல ஸ்டேமனா இருக்கா, இதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃப்ளோரல் டயக்ராம் எதுக்குங்க ஹெல்ப் பண்ணுது? நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ளவர். கேலிக்ஸில் எத்தனை செப்பல் இருக்கு, கொரல்லால எத்தனை பெட்டல் இருக்கு, ஆண்ட்ரிஷியத்தில் எத்தனை ஸ்டேமன் இருக்கு, கார்பல்ஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு சொல்ற அந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் எப்படி வந்து கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் அதோட ரிலேஷன், அது அனதர் வேர்ல்டோ எப்படி அனதர் லேயரோட கொரல்லாவுக்கும் ஸ்டேமனுக்கும் என்ன ரிலேஷன், ஒட்டிக்கிட்டு இருக்கா, ஃப்ரீயா இருக்கா, அதெல்லாம் சொல்றதுக்கு இந்த ஃப்ளோரல் டயக்ராம் ஹெல்ப் பண்ணுது. The position of mother axis with the respect to the flower is represented by a dot on the top of the floral diagram. Mother axis na enna? இங்க பாருங்க, floral diagram இங்க இருக்கு, இங்க ஒரு டாட் வரைஞ்சிருக்காங்க. ஸோ இப்படி வரைஞ்சிருக்காங்கன்னா இந்த ஃப்ளவர் எங்க இருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு, இதுதான் ஃப்ளவரோட மதர் ஆக்சிஸ் அப்படிங்கிறது. இந்த ரீஜனை சொல்லுவாங்க. ஸோ மதர் ஆக்சிஸை இங்கே மேலே ஒரு புள்ளி வச்சு காமிப்பாங்க. ஓகே, எங்க ஆக்சிஸ்னா அது ஒட்டிக்கிட்டு இருக்க இடம் ஸ்டெம்ல. ஓகேங்க. ஸோ இப்போ கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் அண்ட் கைனீஷியம் ஆர் drawn in successive whorls. whorlsனா அடுக்கு, லேயர். அவுட்டர்மோஸ்ட் லேயர் கேலிக்ஸ், முதல்ல கேலிக்ஸ் வரைவாங்க, அதுக்கடுத்து கொரல்லா வரைவாங்க, அதுக்கடுத்து ஆண்ட்ரிஷியம், நடுவில் கைனீஷியம் வரைவாங்க. ஓகே, கேலிக்ஸ் பீயிங் அவுட்டர் மோஸ்ட் அண்ட் கைனீஷியம் பீயிங் இன் த சென்டர். கேலிக்ஸ் தான் வெளியில இருக்கும், காலுக்கு செப்பல் போடுவீங்க, செப்பல் வெளியே விட்டுட்டு வந்துடுவீங்க வீட்டுக்கு வெளியிலேயே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேலிக்ஸ் தான் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல், நடுவில் கைனீஷியம் இருக்கு. ஃப்ளோரல் ஃபார்முலா ஆல்சோ ஷோஸ்
cohesion and adhesion within parts of the words and between the words. என்ன சொல்றாங்க? cohesion அப்படிங்கிறது என்னன்னா different ஒரே வேர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் கேலிக்ஸ் இருக்கு, இந்த கேலிக்ஸ்ல இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் யுனைட்டடா இருக்கு, இது cohesion. adhesion அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம் இருக்குன்னா இந்த ஆண்ட்ரீஷியம் போய் கொரல்லால, அதாவது ஸ்டேமன் போய் பெட்டல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு, மேலே வரைகிறோம்ல, இது adhesion. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ்க்கு இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது adhesion. ஒரு வேர்டே அட்டாச்சா இருக்கா ஃப்ரீயா இருக்கான்னு சொல்றது cohesion. cohesion adhesion within parts of the word and between the words. betweenனா கேலிக்ஸ்க்கும் கொரல்லாவுக்கும் இருந்தா between the words. கேலிக்ஸ்க்குள்ள செப்பல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கா ஃப்ரீயா இருக்கான்னா within the words அப்படின்னு அர்த்தம். வேர்ல்ட்னா லேயர், கேலிக்ஸ் ஒரு வேர்ல்ட், கொரல்லா ஒரு வேர்ல்ட், ஆண்ட்ரீஷியம் ஒரு வேர்ல்ட், கைனீஷியம் ஒரு வேர்ல்ட், அடுக்குன்னு சொல்லுவோம். ஓகேங்க. இந்த ஃப்ளோரல் டயக்ராம் அண்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. எதோடது? மஸ்டர்ட் பிளான்ட்டோடது. மஸ்டர்ட் பிளான்ட்னா கடுகு செடி. ஓகேங்க. இப்போ அதை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம், இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல்ட் வந்து கேலிக்ஸ், கேலிக்ஸோட யூனிட் செப்பல். ஓகே, இது பாருங்க இம்பிரிகேட் எஸ்டிவேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த வேர்ல்ட் அதே போல எத்தனை செப்பல் இருக்கு? 4 செப்பல் இருக்குங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொரல்லா, கொரல்லாவிலையும் 4 பெட்டல்ஸ் இருக்கு. இது வந்து வேல்வேட் எஸ்டிவேஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, வித்தவுட் ஓவர்லேப்பிங் வேல்வேட் எஸ்டிவேஷன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. அரேஞ்ச்மெண்ட் நம்பர் ரெண்டும் சொல்லிட்டாங்க. அப்புறம் ஸ்டேமன் கொடுத்துருக்காங்க, ஆண்ட்ரீஷியம். ஸ்டேமன் வந்து 6 இருக்கு. ஓகே, எதோடையும் டச் ஆகாம இருக்குது. நடுவுல கார்பல் இருக்கு, கார்பல் இருக்கு. இப்போ இதோட ஃப்ளோரல் ஃபார்முலா, இது ஒரு ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், முன்னாடி போட்டாங்களா? இது ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர், ஆண்ட்ரீஷியம் இருக்கு, கைனீஷியம் இருக்கு, பைசெக்சுவல் ஃப்ளவர் அதோட சிம்பிள். கேலிக்ஸ் 2 ஒரு வேர்ல்ட்ல இருக்கு, 2 இன்னொரு வேர்ல்ட்ல இருக்கு, அதனால 2 + 2 செப்பல்ஸ். கொரல்லா 1 2 3 4 ஜாயிண்ட் ஆகாம ஃப்ரீயா இருக்கு, ஜாயிண்டா இல்ல, அதனால பிராக்கெட் போடல. ஆண்ட்ரீஷியம் 2 வெளியில இருக்கு, 4 ஒரு வேர்ல்ட்ல இருக்கு, 2 ஒரு வேர்ல்ட்ல இருக்கு. வட்டமா வரைஞ்சா ஒரு வட்டத்துக்குள்ள இந்த 2 வருது, இன்னொரு வட்டத்துக்குள்ள இந்த 4 வருது. 2 + 4 இருக்கு. ஆனா எல்லாம் ஃப்ரீயா இருக்கறனால பிராக்கெட் போடல. கைனீஷியத்துல கார்பல் இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. ஸோ ரெண்டும் யுனைட்டடா இருக்கிறதுனால பிராக்கெட், சுப்பீரியர் ஓவரிங்கிறதுனால கீழே கோடு போட்டாங்க. ஸோ இப்படிதான் ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்றது. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சொலனேசி. சொலனேசி அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி. இதுல தான் தக்காளி, பிரிஞ்சால், மிளகா இதெல்லாம் வருங்க. இட் இஸ் எ லார்ஜ் ஃபேமிலி, அதனால தான் சொலனேசி நமக்கு கொடுத்துருக்காங்க. சொலனேசிங்கிறது ஒரு பெரிய லார்ஜ் ஃபேமிலி, காமன்லி கால்ட் அஸ் பொட்டேட்டோ ஃபேமிலி. ஏன் பொட்டேட்டோ ஃபேமிலிங்கிறாங்க? சொலனேசியில் அதிகமாக பயன்படுத்தப்படுறது மக்கள் உலகத்தில் ரொம்ப எக்கனாமிக்கலி வேல்யூபிள் பிளான்ட் இன் சொலனேசி அப்படின்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. அதனால இந்த பொட்டேட்டோ ஃபேமிலிங்கிறாங்க. இட் இஸ் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ட்ராபிக்ஸ். ட்ராபிக்ஸ்னா அதிக வெயில், அதிக மழை பெய்யக்கூடிய இடத்த ட்ராபிக் அப்படிமோ. சப் ட்ராபிக் மிதமான வெயில், மிதமான மழை பெய்கிற இடம். அண்ட் ஈவன் டெம்பரேட் ஜோன், குளிர் பிரதேசம். டெம்பரேட் ஜோன்னா குளிர் பிரதேசங்கள். எல்லா இடத்துலையுமே நமக்கு இந்த பொட்டேட்டோ ஃபேமிலி இருக்கு. ஓகே, வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் கேரக்டர்னா ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் தான் வெஜிடேட்டிவ் கேரக்டர் அப்படிமோ. பிளான்ட்ஸ் மோஸ்ட்லி எப்படிங்க இருக்கும்? ஹெர்ப், குட்டி குட்டி செடியா இருக்கும். ஸ்ரப், புதர் செடியா இருக்கும். அண்ட் ரேர்லி ஸ்மால் ட்ரீஸ், எப்பயாவது ரொம்ப கம்மியான அளவில் அது ட்ரீஸ் அந்த சொலனேசி ஃபேமிலியில் இருக்குது. ஒரு ஃபேமிலியில் நிறைய ஜீனஸ் இருக்கும், நிறைய ஜீனஸில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கும். ஒரே மாதிரி க்ளோஸ்லி அரேஞ்சு ஸ்பீசிஸ், க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்லாம் ஒரு ஜீனஸில் வைப்பாங்க, க்ளோஸ்லி ரிலேட்டட் ஜீனஸ்லாம் ஒரு ஃபேமிலியில் வைப்பாங்க. அந்த விதத்தில் நம்ம பிளான்ட்டில் சொலனேசி ஃபேமிலி படிச்சுட்டு இருக்கோம். ஸ்டெம் ஹெர்பேஷியஸாக இருக்கும். ஹெர்பேஷியஸ்னா சாஃப்ட் ஸ்டெம். ரேர்லி உட்டி, ரொம்ப ரேராக, ரொம்ப அந்த திக்காக உட்டியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் மோஸ்ட்லி ஹெர்பேஷியஸ், சாஃப்ட் ஸ்டெம், வளைஞ்சு கொடுக்கும். இந்த கத்திரிக்காய் செடி, உருளைக்கிழங்கு செடி எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்டெம் தாங்க இருக்கும். ஏரியல்னா என்ன அர்த்தம்னா மண்ணுக்கு மேலே ஸ்டெம் வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இரெக்ட், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, எது ஸ்டெம். சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாக இருக்கும். பிரான்ச், நிறைய பிரான்ச்சஸோட இருக்கும். சாலிட் ஆர் ஹாலோ. சாலிட்னா என்னன்னா இப்படி கட் பண்ணி பார்த்தா ஸ்டெம்மை நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி அடைச்சி வச்ச மாதிரி இருந்தால் சாலிடு.
உள்ள ஸ்ட்ரா மாதிரி ஒரு ஓட்டை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை ஹாலோ அப்படிமோ. ரெண்டு விதமும் இருக்கு. ஹேரி அப்படின்னா என்ன, ஸ்டெம்ல குட்டி 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 ஹேர் இருக்கு, இப்படியே குட்டி 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 ஹேர் இருக்கு. ஆர் கிளாபரஸ், கிளாபரஸ்னா ஹேர் இல்லாமல் வட வட வடன்னு இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே இருக்கும், சில இதில் கிளாபரஸாக இருக்கும், சில இதில் ஹேரியாக இருக்கும், அந்த மாதிரி. அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் ப்ரெசன்ட் இன் பொட்டேட்டோ, நீட் கொஷினில் கேட்பாங்க, நோட் பண்ணுங்க. டியூபர், பொட்டேட்டோங்கிறது ஒரு டியூபர் அப்படின்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். பொட்டேட்டோவோட பொட்டானிக்கல் நேம் ஆர் பைனாமியல் நேம் வந்து சொலானம் டியூபரோசம். ஓகேங்க. அடுத்து லீவ்ஸ். லீவ்ஸ் வந்து ஆல்டர்னேட்டாக இருக்கும். ஆல்டர்னேட் லீவ்ஸ்னால் என்ன அர்த்தம், இங்கே ஒரு லீஃப், ஒரு நோடுக்கு ஒரு லீஃப் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் அதை வந்து நம்ம ஆல்டர்னேட். சிம்பிள் லீஃப்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி லீஃப் இருந்தால் சிம்பிள் லீஃப். அதே லீஃப்லெட்டோட புளிய மரத்தில் இருக்கும், அதே போல் வேப்ப மரத்தில் இருக்கிறதெல்லாம் காம்பவுண்ட் லீஃப் அப்படிம்போம். இங்கே வந்து சிம்பிள் லீஃப் தான் மோஸ்ட்லி இருக்கும். ரேராக சில பிளான்ட்ஸில் மட்டும் பின்னேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் இருக்கும். எக்ஸ்டிபியூலேட்னா என்ன சார் அர்த்தம், லீஃப் இப்படி இருக்குன்னா லீஃபோட ஆக்சிஸில் இந்த மாதிரி இருக்கிறத ஸ்டிபியூலேட் அப்படிமோ, அது இருக்காது, இந்த ஸ்டிபியூல்ஸ் இருக்காது. எக்ஸ்டிபியூலேட்னா ஸ்டிபியூல்ஸ் ஆப்சன்ட். ரெட்டிகுலேட் வீனேஷன், இலையில வலைப்பின்னல் போன்ற நரம்பமைவு இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம ரெட்டிகுலேட் வீனேஷன் போர்ட். டைகாட்னாலே ரெட்டிகுலேட் வீனேஷன் தான். சொலனேசி ஒரு டைகாட் பிளான்ட். ஸோ சொலனேசி பிளான்ட்டோட சொலானம் நைக்ரம், சொலானம் நைக்ரம்ங்கிறது மணத்தக்காளி, மணித்தக்காளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளான்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட், ஃப்ளவரிங் ட்விக் கொடுத்தாச்சு. ரெண்டாவதாக ஒரு ஃப்ளவர் கொடுத்தாச்சு. இது எல்எஸ் லாங்கிடியூடினல் செக்ஷன் ஆஃப் ஃப்ளவரு. இது வந்து ஸ்டேமன்ஸ் மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இது கார்பல், இது மேல், இது ஃபீமேல். கடைசியாக ஃப்ளோரல் டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்க. இது ஃப்ளோரல் கேரக்டர்ஸை படிச்சுட்டு ஃப்ளோரல் டயக்ராம் பார்ப்போம். ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் பாருங்கள். இன்ஃப்ளோரசன்ஸ் வந்து சாலிட்டரி, சாலிட்டரினா சிங்கிள் ஃப்ளவராக இருக்கும். ஆக்சிலரி ஆர் சைமோஸ் ஆஸ் இன் சொலானம். சொலானம்ல ஆக்சிலரி அப்படிங்கிறது என்னன்னா, ஃப்ளவர் சைடில் வந்துச்சுன்னா ஆக்சிலரி, டிப்பில் வந்தால் டெர்மினல், ஆக்சிலரி ஃப்ளவர். அண்ட் சைமோஸ்னா குறிப்பிட்டு, அதாவது டிப்பில் மெச்சூர் ஃப்ளவர் வரும், சைடில் யங் ஃப்ளவர் வரும். இது மொத்தமாகவே பிளான்ட்டுக்கு சைடில் ஆக்சிலரியில் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி இருந்தால் சைமோஸ். அண்ட் சொலானம்ல இந்த மாதிரி இருக்கு, சொலானம் ஜீனஸ்ல. ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்சுவல் ஃப்ளவர், போத் ஸ்டேமன் அண்ட் கார்பல், அதாவது ஆண்ட்ரிஷியம் கனீஷியம் ரெண்டுமே ஒரு ஃப்ளவரில் இருக்கும். ஆக்டினோமார்பிக்னா என்னங்க, எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 ஈக்குவல் பார்ட் கிடைக்கும், சென்டர் ஆக்சிஸை போய் கிராஸ் பண்ணும்போது. அதான் ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர். கேலிக்ஸ் 5 செப்பல்ஸ் இருக்கு, அந்த 5 செப்பல்ஸும் யுனைட்டடாக இருக்கு. பர்சிஸ்டன்ட் வேல்வேட் எஸ்டிவேஷன். சார் பர்சிஸ்டன்ட்னா என்ன? கத்திரிக்காய் பாருங்க, கத்திரிக்காயில் இப்படி இருக்கு, கத்திரிக்காய் சொலனேசி தான், அதில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது என்னது கிரீன் கலர்ல இருக்கிறது, செப்பல். ஃப்ளவரா இருந்து ஃப்ரூட்டா மாறும்போது செப்பல்ஸ் கீழே உதிர்ந்துரும். ஆனால் சொலனேசியில ஃப்ளவரா இருந்து ஃப்ரூட்டா மாறினதுக்கு அப்புறமும் செப்பல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுதான் பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படிமோ. கேலிக்ஸோட யூனிட் தான் செப்பல். ஃப்ளவரா இருந்து ஃப்ரூட்டா மாறினதுக்கு அப்புறமும் செப்பல்ஸ் ஃப்ரூட்லேயே ஒட்டிக்கிட்டு இருந்தா அதுக்கு பேர் பர்சிஸ்டன்ட். ஸோ வேல்வேட் எஸ்டிவேஷன் இருக்கு. கொரல்லா, கொரல்லால 5 பெட்டல்ஸ் இருக்கு, யுனைட்டடாக இருக்கு, ஒன்னோட ஒன்று ஜாயிண்ட் ஆகி இருக்கு. வேல்வேட் எஸ்டிவேஷன் வித்தவுட் ஓவர்லேப்பிங். அதாவது ஓவர்லேப்பிங்னா என்ன சொல்லுவோம், ட்விஸ்டட் எஸ்டிவேஷன். இந்த மாதிரி ஓவர்லேப்டா இல்லாம ஜஸ்ட் இப்படி ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகாம இருந்தால் அதை வந்து வேல்வேட் எஸ்டிவேஷன் அப்படிம்போம். ஆனால் 5 பெட்டல்ஸ் இருக்கும். நான் இங்கே 3 வரைஞ்சிருக்கேன், 5 பெட்டல்ஸ் இருக்கு. ஆண்ட்ரிஷியம் ஸ்டேமன்ஸ் 5 இருக்கும். எபி பெட்டலஸ், பெட்டல்ஸ் மேலே போய் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதான் எபி. எப்பின்னா மேலே, பெட்டல்ஸ் மேலே போய் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கைனீஷியம் பைகார்பல்லரி, பைகார்பல்லரினா 2 கார்பல்ஸ் இருக்கு. ஆப்ளிகேட்லி பிளேஸ்ட், கொஞ்சம் சாய்வா இருக்கு, நேரா இல்லாம சாய்ச்ச மாதிரி இருந்தா ஆப்ளிகேட்லி பிளேஸ்ட். சின் கார்பஸ், ஃபியூஸ்ட் கார்பல்ஸ் இருக்கும், கார்பல்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருக்கும். ஓவரி சுப்பீரியர் ஓவரியா இருக்கும். ஸோ சுப்பீரியர் ஓவரினா ஓவரிக்கு கீழே தான் கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரிஷியம் இந்த 3 இருக்கும். ஓவரி இந்த 3க்கும் மேலே இருந்தால் சுப்பீரியர் ஓவரி. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர்,
மறந்துடாதீங்க. சுப்பீரியர் ஓவரினா என்ன ஃப்ளவர், இதை நோட் பண்ணி வைங்க. ஹைப்போகைனஸ் ஃப்ளவர். ஓகே, நெக்ஸ்ட் பைலோக்யூலார். 2 லோக்யூல்ஸோட இருக்கும். லோக்யூல்னா என்ன, இப்படி இருக்கு, இங்க ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இது ஒரு லோக்யூல், இது ஒரு லோக்யூல். இந்த லோக்யூல்குள்ள தான் உங்களுக்கு என்ன இருக்குங்க, ஓவியூல்ஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ பைலோக்யூலார். பிளாசண்டா ஸ்வெல்லன். பிளாசண்டா வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டால தான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸ்வெல்லன்னா நல்லா வீங்கி சதைப்பற்றோடு இருக்கக்கூடிய பிளாசண்டா இருக்கு, நிறைய ஓவியூல்ஸ் உள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆக்சைல் பிளாசன்டேஷன்னா நடுவில் அந்த ஓவியூல்ஸ் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு. இந்த டயக்ராம்ல பார்த்தா தெரியும், ஃப்ளோரல் டயக்ராம்ல. இங்க பாருங்க, இந்த பிங்க் கலர்ல இருக்கு, நடுவில் கிரீன் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா வட்டமா, அதுதான் பிளாசண்டா. பிளாசண்டா நல்லா இங்க ஷேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளாசண்டா நல்லா ஸ்வெல்லனா இருக்குங்களா. ஓகே, 2 லோக்யூல் இருக்கு. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது தான் லோக்யூல். இது ஒரு லோக்யூல், இது ஒரு லோக்யூல். அதில் ஓவியூல்ஸ் போய் ஆக்சைல் பிளாசன்டேஷன்ல ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஸ்டின்ல கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, அடுத்து ஃப்ரூட்ஸ் வந்து பெரியா இருக்கலாம் அல்லது கேப்சியூலா இருக்கலாம். பெரினா தக்காளி, தக்காளிலாம் பெரி தான். ஓகே, கேப்சியூல் டைப் ஆஃப் ஃப்ரூட்டும் இருக்கலாம். சீட்ஸ் வந்து நிறைய சீட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் எண்டோஸ்பெர்மஸ், எண்டோஸ்பெர்ம் இருந்தால் அதுக்கு பேர் எண்டோஸ்பெர்மஸ் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளோரல் ஃபார்முலா பாருங்க. ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், எங்கேருந்து கட் பண்ணாலும் 2 equal half சென்டரில் கிராஸ் பண்ணி போனால் வந்துடும். பைசெக்சுவல் ஃப்ளவர். கேலிக்ஸ், கேலிக்ஸில் 5 செப்பல்ஸ் யுனைட்டடாக இருக்கு. கொரல்லால 5 பெட்டல்ஸ் யுனைட்டடாக இருக்கு. ஆண்ட்ரீஷியத்தில் 5 ஸ்டேமன்ஸ் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக இருக்கு தொட்டுக்காம. ஆனால் ஒவ்வொரு ஸ்டேமனும் பெட்டல்ஸில் போய் ஒட்டிக்கிட்டு இருக்காதான் மேலே கோடு போட்டிருக்காங்க. கைனீஷியத்தில் 2 கார்பல் இருக்கு. சின் கார்பஸ் ஃபியூஸ்டா இருக்கு. சுப்பீரியர் ஓவரி கீழே கோடு போட்டிருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம், ஃப்ளோரல் டயக்ராம். அதே தான், அந்த ஃப்ளோரல் ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆக்டினோமார்பிக் ஃப்ளவர், ஆம்புலன்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. இதில் 5 செப்பல்ஸ் இருக்கு, கிரீன் கலரில் வரைஞ்சிருக்குது, அது யுனைட்டடாக இருக்கு. அடுத்து 5 பெட்டல்ஸ் இருக்கு, அதுவும் யுனைட்டடாக இருக்கு. ஸ்டேமன் போய் பெட்டல்ஸ் மேலே ஒட்டிட்டு இருக்கு, எபி பெட்டல்ல ஸ்டேமன். ஆனால் ஒவ்வொரு ஸ்டேமனும் தனித்தனியாக, ஸ்டேமனோட ஸ்டேமன் ஒட்டாமல் தனியாக இருக்கு. ஸ்டேமன் யார் மேலே அட்டாச் ஆயிருக்கா, பெட்டல்ஸ் மேலே, எபி பெட்டல்லஸ். நடுவில் 2 கார்பல்ஸ் இருக்கு. சுப்பீரியர் ஓவரி மட்டும் இதில் மென்ஷன் பண்ண முடியாது, பட் 2 கார்பல்ஸ் யுனைட்டடாக இருக்கு. சுப்பீரியர் ஓவரி நம்ம ஃப்ளவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்க, இப்போ நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலா, ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்தாச்சு. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். சொலனேசியில் இருக்கக்கூடிய தாவரங்கள் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கு. மெனி பிளான்ஸ் பிலாங்கிங் டு திஸ் ஃபேமிலி ஆர் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். சாப்பாட்டுக்கு நமக்கு பயன்படுத்துகிறோம். டொமேட்டோ, தக்காளி சட்னி, சாம்பார் இதெல்லாம் வைக்கிறோம். கெச்சப் எல்லாம் சாப்பிட்றோம்ல. பிரிஞ்சால், கத்திரிக்காய், நல்லா எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, பூரி மசாலா வைக்கிறோம் இல்லையா. ஸ்பைஸ், காரத்துக்கு சில்லி, மிளகா. மெடிசின், மருந்துக்கு பெல்லடோனா, அஸ்வகந்தாலாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபியூமிகேட்டரிக்கு இந்த புகை விட்றாங்க பார்த்தீங்களா, புஃப்னு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடு. ஓகே, டொபேக்கோ. ஃபியூமிகேட்டரினா புகைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆர்னமெண்டல்னா அழகு தாவரம், பெட்டுனியா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்க, ஸோ நம்ம மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சாப்டர் இப்போ முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சாப்டர் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் ஆரம்பிச்சிடலாம். இந்த தன்னம்பிக்கை பேட்ச் 2026 நம்ம கண்டிப்பாக 11th 12th எல்லாத்தையுமே 2026 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% கம்ப்ளீட் பண்ணுவோம். தேங்க்யூங்க.